நீங்கள் சாதாரணமாக சந்திக்கும் இளைஞர்களிடம் வாழ்க்கையில் உங்களின் நோக்கம் என்ன என்று கேட்டு பாருங்கள். பெரும்பான்மையான இளைஞர்கள் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்றும் வெற்றியடைய வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் வெற்றி என்பது சாதாரணமாக எல்லோருக்கும் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒன்றா? வெற்றிக்கான படிகள்தான் என்ன? இன்று நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். சாதாரணமான ஒரு கதை அல்ல, வெற்றியை பற்றிய ஒரு கதை. அனைவரும் வெற்றியை விரும்புகிறார்கள், அனைவரும் வெற்றியை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் வெற்றியை அடைய உண்மையில் என்ன தேவை என்பதை மிகச்சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் வெற்றி என்பது புத்திசாலித்தனத்தை பொறுத்தது என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் அதிர்ஷ்டம் முக்கியம் என்று நம்புகிறார்கள். பலர் கடின உழைப்பே வெற்றியின் ரகசியம் என்று கருதுகிறார்கள். ஆனால் இன்று வெற்றிக்கான ஒரு எளிய விதியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீர்கள். இது மிகவும் எளிமையாக தோன்றலாம். இதை நீங்கள் முன்பும் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த விதி ஏன் அனைத்திற்கும் அடித்தளம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கை பயணத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒருபோதும் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன். நான் ஹாங்சோவில் சிறுவனாக இருந்தபோது எனக்கு எந்த சிறப்பான வாய்ப்புகளும் இல்லை. நான் பள்ளியில் முதலிடம் பிடிக்கும் மாணவன் அல்ல. நான் தேர்வுகளில் ஒரு முறை அல்ல, பலமுறை தோல்வியடைந்தேன். பல பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்தேன். அவர்கள் என்னை நிராகரித்தார்கள். வேலை பெற முயன்றபோது 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் என்னை நிராகரித்தன. அதில் KFCயும் ஒன்று. KFCயில் 24 பேர் விண்ணப்பித்தார்கள். அதில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். நிராகரிக்கப்பட்ட ஒரே நபர் நான் தான். அது எப்படிப்பட்ட உணர்வு என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் கடுமையாக உழைப்பவராகவும் உங்களின் மீது நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்த போதிலும் நீ இதற்கு பொருத்தமானவன் இல்லை என்று சொல்லப்படுவது எவ்வளவு வேதனையானது. பெரும்பாலான மக்கள் அங்கேயே முயற்சியை கைவிடுவார்கள். நான் வெற்றிக்காக பிறக்கவில்லை போலும் என்று நினைப்பார்கள். ஆனால் நான் முயற்சியை கைவிடவில்லை. தோல்வி என்பது வாழ்வின் முடிவு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் முதல் பாடம் இதுதான். ஆரம்பம் எப்போதும் கடினமாக இருக்கும். வெற்றி உங்களுக்கு கொடுக்கப்படாது. நீங்கள் அதை சம்பாதிக்க வேண்டும். அதற்கான ஒரே வழி எல்லோரும் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருப்பது. மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் எடிசன் பற்றி சிந்தியுங்கள். அவர் ஆயிரக்கணக்கான முறை தோல்வியடைந்தார். ஆனால் அவர் முயற்சியை கைவிட்டிருந்தால் இன்று நாம் இன்னும் இருளில்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு பெரிய கண்டுபிடிப்பாளரும், தொழிலதிபரும், கலைஞரும், தலைவரும் ஆரம்பத்தில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஆனால் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது அவர்களின் விடாமுயற்சி. நேர்மையாகச் சொன்னால், வெற்றி எளிதானதாக இருந்தால் அனைவரும் வெற்றி பெற்றிருப்பார்கள். காலை எழுந்து பல் துலக்கி முடித்தவுடன் திடீரென கோடீஸ்வரராகிவிட முடியாது. வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. நீங்கள் ஏதாவது ஒன்றை விரும்பினால் அதற்காக போராட வேண்டும். குடும்ப விருந்தில் கடைசி பீட்சா துண்டுக்காக எப்படி போராடுகிறோமோ அதுபோல. ஆனால் இந்த போராட்டம் சில நிமிடங்கள் அல்ல, பல வருடங்கள் ஆகும். நான் அலிபாபா குரூப் நிறுவனத்தை தொடங்கிய போது மக்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். சாக், உனக்கு தொழில்நுட்பம் பற்றி எதுவும் தெரியாது என்றார்கள். அது உண்மைதான். நான் ஒருபோதும் ஒரு வரி கோட் கூட எழுதவில்லை. உனக்கு வணிகம் பற்றி தெரியாது என்றார்கள். அதுவும் உண்மைதான். நான் ஒரு சாதாரண ஆங்கில ஆசிரியர் மட்டுமே. ஆனால் எனக்கு ஒரு பார்வை இருந்தது. மற்றவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். சீனாவில் இணையத்தின் எதிர்காலத்தை நான் கண்டேன். சிறிய வணிகங்கள் இணையத்தின் மூலம் வளர முடியும் என்று நம்பினேன். மில்லியன் கணக்கான வணிகங்களுக்கு உதவ முடிந்தால் அலிபாபாவும் வெற்றி பெறும் என்று நான் அறிந்திருந்தேன். ஆனால் நம்பிக்கை மட்டும் போதாது, அதை நிரூபிக்க வேண்டும். அங்கேதான் பெரும்பாலான மக்கள் தோல்வியடைகிறார்கள். தங்களை நிரூபிப்பதற்கு முன்பே அவர்கள் முயற்சியை கைவிடுகிறார்கள். நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் இதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை நிரூபிக்கும் வரை உலகம் உங்களை நம்பாது. மக்கள் உங்களை சந்தேகிப்பார்கள், விமர்சிப்பார்கள். ஆனால் உங்கள் வேலை வார்த்தைகளால் அவர்களை நம்ப வைப்பது அல்ல. உங்கள் முடிவுகளால் அவர்களை நம்ப வைப்பதே உங்கள் வேலை. ஏலான் மஸ்க் பற்றி சிந்தியுங்கள். மின்சார கார்கள் மற்றும் விண்வெளி பயணம் பற்றி அவர் பேசியபோது பலர்
அவரை கேலி செய்தனர். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தோல்வியடையும் என்று நிபுணர்கள் கூறினர். ஆனால் இன்று அந்த நிறுவனங்கள் உலகின் முன்னோடிகள். ஏனெனில் அவர் ஒருபோதும் முயற்சியை கைவிடவில்லை. வெற்றி என்பது ஒரு பெரிய உணவை சமைப்பதைப் போன்றது. ஆரம்பத்தில் மக்கள் உங்கள் சமையல் முறையை சந்தேகிப்பார்கள். இவ்வளவு மசாலா சரியாக இருக்குமா என்று கேட்பார்கள். ஆனால் அவர்கள் அதை சுவைத்த பிறகு எல்லா சந்தேகங்களும் மறைந்துவிடும். விமர்சகர்களை அமைதியாக்குவதற்கான ஒரே வழி வெற்றியை அவர்களுக்கு நேரில் காட்டுவது. பலர் வெற்றி ஒரே இரவில் வருகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், வெற்றி என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணம் நீண்டதும் கடினமுமானதும் தடைகளால் நிரம்பியதுமானது. அலிபாபாவின் ஆரம்ப நாட்களில் எங்களிடம் பணமில்லை, முதலீட்டாளர்களும் இல்லை. ஒரு சிறிய குடியிருப்பிலிருந்து வேலை செய்தோம். பல வருடங்கள் போராடினோம். சில நண்பர்கள் எங்களை விட்டு சென்றார்கள். சில கூட்டாளிகள் நம்பிக்கையை இழந்தார்கள். ஆனால் நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாமல் இருந்தவர்கள் வெற்றியின் ஒரு பகுதியாக மாறினார்கள். இதுதான் இரண்டாவது பாடம். வெற்றி ஒரு பயணம். எவ்வளவு நேரம் எடுத்தாலும் அந்த பாதையில் நடக்கத் தயாராக இருக்க வேண்டும். மைக்கேல் ஜார்டன் பற்றி நினைத்து பாருங்கள். அவர் தனது பள்ளியின் கூடைப்பந்து அணியில் இருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அவர் முயற்சியை கைவிடவில்லை. மேலும் கடுமையாக பயிற்சி செய்தார். இன்று அவர் உலகின் சிறந்த கூடைப்பந்து வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். மக்கள் முயற்சியை கைவிடுவதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று நிராகரிப்பு. வேலைக்கு விண்ணப்பிக்கிறார்கள், நிராகரிக்கப்படுகிறார்கள். வியாபாரம் தொடங்குகிறார்கள், யாரும் வாங்கவில்லை. புதிய விஷயத்தை முயற்சிக்கிறார்கள், தோல்வியடைகிறார்கள். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், நிராகரிப்பு என்பது முடிவு அல்ல, அது செயல்முறையின் ஒரு பகுதி. ஒவ்வொரு நிராகரிப்பும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வலிமையாக்குகிறது. ஜே.கே. ரவுலிங் பல பதிப்பகங்களால் நிராகரிக்கப்பட்டார். அவர் முதல் நிராகரிப்பிலேயே கைவிட்டிருந்தால் ஹாரி பாட்டரின் மந்திர உலகத்தை உலகம் ஒருபோதும் அறிந்திருக்காது. நிராகரிப்பு என்பது பொதுமக்கள் பயன்படுத்தும் வைஃபை போல. சில நேரங்களில் பலவீனமாக இருக்கும், சில நேரங்களில் எரிச்சலூட்டும். ஆனால் அது அனுபவத்தின் ஒரு பகுதிதான். வைஃபை சிக்னல் குறைந்ததால் நீங்கள் இணையத்தை பயன்படுத்துவதை நிறுத்த மாட்டீர்கள் அல்லவா? அதுபோல ஒருவர் இல்லை என்றதற்காக உங்கள் கனவுகளை துரத்துவதை நிறுத்தாதீர்கள். இந்த உரையின் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், வெற்றிக்கான ஒரு எளிய விதி: ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீர்கள். இப்போது அதன் அர்த்தத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தோல்வி, நிராகரிப்பு, சந்தேகம், விமர்சனம், இவை அனைத்தும் ஒரு சோதனை மட்டுமே. நீங்கள் உண்மையில் எவ்வளவு வலிமையானவர் என்பதை அறியும் சோதனை. எனவே இன்று உங்களுக்கே நீங்கள் ஒரு வாக்குறுதி அளியுங்கள். எதுவாக நடந்தாலும் முயற்சியை கைவிட மாட்டேன். தொடர்ந்து முயற்சிப்பேன், தொடர்ந்து கற்றுக்கொள்வேன், தொடர்ந்து வளர்வேன். ஏனெனில் நீங்கள் அப்படி செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் அபாரமான வேகத்தில் வளர்கிறது. புதிய கண்டுபிடிப்புகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறவில்லை: தங்களை நம்பி கடுமையாக உழைத்து ஒருபோதும் முயற்சியை கைவிடாதவர்களே வெற்றி பெறுவார்கள். நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் அதைவிட முக்கியமானது, நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். எதிர்காலம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, அதை நீங்கள் உருவாக்க வேண்டும். வெற்றி உங்கள் கதவை தட்டி நான் வந்துவிட்டேன் என்று சொல்லாது. நீங்கள் அதை தேடிச் செல்ல வேண்டும், அதற்காக போராட வேண்டும், அதை சம்பாதிக்க வேண்டும். சிலர் சரியான நேரம் வர காத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், சரியான சூழ்நிலை என்ற ஒன்று இல்லை. ஆரம்பிக்க சிறந்த நேரம் இப்போதே. சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முன்னேறுங்கள். சில நேரங்களில் நீங்கள் சோர்வடைவீர்கள். சில நேரங்களில் உங்களை நீங்கள் சந்தேகிப்பீர்கள். முயற்சியை கைவிட வேண்டும் போல கூட தோன்றலாம். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள்: அதிக இருள் இருக்கும் நேரம் விடியற்காலத்திற்கு முன்புதான். வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் புத்திசாலிகளாகவோ வலிமையானவர்களாகவோ இருப்பதில்லை. அவர்கள் வெறும் ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறார்கள்: அவர்கள் முயற்சியை கைவிட மறுக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையை கைவிட மறுக்கிறார்கள். எனவே இன்று இங்கிருந்து செல்லும்போது இந்த ஒரு செய்தியை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள்:
வெற்றி என்பது முயற்சியை ஒருபோதும் கைவிடாதவர்களுக்கு சொந்தமானது. பெரிய கனவுகள் காணுங்கள், கடுமையாக உழையுங்கள், உங்களை நம்புவதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள்.